தேடக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிறீர்களா? என் நாமத்துல 2 பேர் அல்லது 3 பேர் எங்க கூடினாலும் அவங்க நடுவில் வருவேன் சொல்ல எங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். இந்த ஜெப நேரத்தை இந்த ஆராதனை வேளைகளை நீ எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் மாறட்டும். நீங்க எங்களோட இடைபடுங்கப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி, உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு அவசியம். நீங்க சொன்னீங்க என்ன எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களை எல்லாமே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவர். நம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகத்துமையா நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆக்கிரமித்துக் கொண்டு நீங்க ஆளுகை செய்ய ஒவ்வொருவரோடு பேசுங்க. இந்த ஆராதனை காசு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நீ பரலோகத்திற்காக. ஆமென். கர்த்தர் நல்லவர். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் என்ற இயேசுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் என்ற இயேசுவே. நீரே எந்தன் காளி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். எமேலோ நீரே எந்தன் காளி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். சேர்ந்து பாடுவோமா? உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் என்ற இயேசுவே. தலைக்கு மேல கை தூக்கி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர், நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றினவர் அவர்தான். நம்முடைய வழி அவர்தான், நம்முடைய சத்தியம் அவர்தான், நம்முடைய ஜீவன். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நீரையா, என் துக்கம் சந்தோஷமாய் மாற்றி நீரையா, என் கண்ணீரை களிப்பாகவே மாற்றி நீரையா, என் கண்ணீரை களிப்பாகவே மாற்றி நீரையா. நீரே நீரே எந்தன் காளி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன், நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் என்ற இயேசுவே. ஓசையுள்ள கைத்தாலும் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினவர், நம்முடைய வாழ்வின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். என் இருளை வெளிச்சமாய் மாற்றி நீரையா, என் இருளை வெளிச்சமாய் மாற்றி நீரையா, என் வாழ்வின் கசப்பை மதுரமாய் மாற்றி நீரையா, என் வாழ்வின் கசப்பை மதுரமாய் மாற்றி நீரையா. நீரே நீரே எந்தன் காளி, நீரே எந்தன்
சத்தியம் நீரே எந்தன் ஜீவன், நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்த இயேசுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்த இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஐசாயா chapter 41 verse 10. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னொரு விஷயம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. அந்த நாட்களை உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நான் பயம் கலங்கின சூழ்நிலைகளில் மிகுந்த வேதனையோடு இந்த சூழ்நிலைகளில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தரை கேட்கும்படி தந்த வார்த்தையானது. ஆண்டவர் சபைக்கும் இதை சொல்லு என்று சொன்னதினாலே உங்கள் முன்பாய் என்று சொல்லுவேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இதில் 4 காரியங்களை இந்த மாதத்தில் கவனிக்க போகிறோம். முதல் காரியம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 2வது காரியம், ஓ ஸ்தோத்திரம், அவர் உன்னை பலப்படுத்துகிற தேவன். 3வது, அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். 4வது, அவர் உங்களை தாங்குகிற கர்த்தர். கைகளை நீட்டி இந்த நல்ல வார்த்தைக்காய் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவனே, உடைய நல்ல வார்த்தையினால எங்களோடு நீ இடைபடுவீராக. இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு உங்க பிள்ளைகளோடு நீ பேசும்படி ஜெபிக்கிறோம். நன்மைகளை கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் அன்பின் பரலோக பிதாவே. அல்லேலூயா. யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்கள் 41:8 வாசிக்கிறோம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததி யார்? இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தாராகிய புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களாகிய நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தாராக இந்த பூமியில இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே. இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம்? உலகம் முழுவதுமே ஒரு பயத்துக்குள்ளான நிலைமைகளில் இருக்கிறது. இனி என்ன நடக்க போகிறதோ என்ற பயம் எல்லாரையும் ஆழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா இனி வருகிற இந்த காலத்தில் மிக வேகமா இந்த தொற்று பரவும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்களாகி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ என்ன செய்யாத, பயப்படாத. இனி இந்த உலகத்தின் சூழ்நிலை என்னமோ என்று சொல்லி உலகம் பயந்து இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த பயம் தொத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை நம்மை தேர்த்துகிற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் கிருபைகளையும் பலத்தையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். சோதனை காலத்தில் நமக்கு சமாதானம் தரும் ஊற்றாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நம்முடைய ஆபத்திலே நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற ஒரு நல்ல தேவனாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வேதத்தில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பயப்பட வேண்டாம் என்று சொல்லித்தான் நம்மை தேர்த்துகிறார் என்று கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கிறோம் blessing in the journey of life, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:24 அவர் சொல்லுகிறார் பாருங்கள். வாசிக்கிற அந்த வசனத்தை 26:24 வாசிக்கிறோம். அன்று ராத்திரியில கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நானும் தேவன் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை பஞ்ச சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா சாரிபாத் ஊர்ல ஸ்தோத்திரம் கர்த்தரால் அனுப்பப்படுகிறான். அந்த சாரிபாத் ஊர்ல எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் ஆண்டவர் ஒரே ஒரு விதவை நடத்துல தான் அனுப்புகிறார். அந்த விதவை நிலைமை என்ன? அவளிடத்தில் இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ஒரு அப்பத்தை சுட்டு தானும் தான் பிள்ளையும் சாப்பிட்டு மறித்து போக வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த தாசனை கொண்டு அந்த ஊழியக்காரனை கொண்டு சொல்லுகிறார், ஸ்திரியே நீ பயப்படாத, நீ சொல்லுகிறபடி போய் செய். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில குறையில்லாமல் நடத்தினார். சர்ப்ரைஸ் இன் சென்னை எல்லா பஞ்ச காலத்திலும் தேவன் நடத்துகிறவர். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று யோசிக்கிறோம். நீ நமக்கு விரோதமாய் எத்தனையோ சூழ்நிலைகள் எழுதி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, அவங்க எல்லாரும் காட்டணும், அவங்களோடு இருக்கிறவங்களை காட்டணும், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். அல்லேலூயா. எலிசா கேயாசி பயந்து போயிருந்த சூழ்நிலையில கேயாசியை பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். நம்மை பாதுகாக்க கர்த்தர் நம்மை தூதர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது சொல்லுங்க, பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? சொல்றார், உங்கள் பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமா விளங்கும். பயப்படாதீங்க. உங்க பலவீனத்தை குறித்து நீங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க. உங்க பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இது சொல்லப்படுகிறது, ஆறுகள் போன்ற சோதனைகள் வரலாம், அக்கினி போன்ற சோதனைகள் வரலாம், ஒன்றும் உங்களை மூழ்கடிப்பதில்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அக்கினியிலே நடந்தாலும் நீங்கள் எரிந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத சிறு பூச்சியே, நீ என்ன செய்யாத, பயப்படாது சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த உலகத்துல சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்காக நீங்க பயப்படாதீங்க, ஆத்மாவை கொண்டு நரகத்துல போறவர்களுக்கு பயப்படணும். அப்ப சரீரத்துல கொல்லுகிறவங்களை பார்த்து நீங்க பயந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், உங்க தலையில இருக்கிற எல்லாத்தையும் எண்ணி வைத்திருக்கிற தேவன் சொல்றார், பயப்படாதீர்கள். அடைக்கலான் குருவிக்கு ஆதரவு கொடுக்கிறவர் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டு சொன்னார், பயப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கிறவர் அவர். கடைசியா ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நாம் நடந்து போய்விடுமோ என்ற பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் இம்மைக்கு நமக்கு வாழ்க்கை தந்தவர், மறுமைக்கு நமக்கு வாழ்க்கையை நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறவர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத. அப்ப பயப்படாம இருக்கணும்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. என்ன சொல்றாரு? ஒரு தகப்பனோடு பிள்ளைகள் இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருக்குமோ அதே போல நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க அநேக நேரங்களில் நம்ம கேட்கிற கேள்வி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா ஏக சூழ்நிலை நடக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆசா ராஜாவை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். தகப்பனோடு பிள்ளை இருந்தால் ரொம்ப ஆசீர்வாதம். வேதத்துல வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், இளையவன்
பையன் தன்னுடைய சொந்தெல்லாம் வாங்கி தூர தேசம் போய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையிலே சுகபோகமாய் வாழ்ந்து கெட்ட நண்பர்களோடு எல்லாவற்றையும் அழைத்து போட்டான். அவனுடைய நிலைமை என்ன? பன்றி மேய்ப்பதற்கு கூட அவன் வயிற்று இல்லாதவனாய் மாறினான். பன்றி தவிர்த்தினாலே தன் பசியை ஆற்ற விரும்பினான். ஆனால் ஒன்றுமில்லை. தகப்பன் வீட்டுக்கு வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் வந்தது. கைகள் நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். நீங்கள் தகப்பனோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 15:2 யோ ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரமா 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா, பென்யமீன், சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். விட்டுவிட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ரீகன் என்பவர் ஒரு முறை தன்னுடைய ஆசிரியருக்கு, அவர் ஜனாதிபதி ஆன பிறகு தன்னுடைய ஆசிரியரோடு பேச விரும்பினார். தன்னுடைய ஆசிரியருக்கு தன்னுடைய நல்வாழ்க்கைகளை சொல்ல விரும்பினார். அப்பொழுது ஒரு நாள் திடீரென்று சொல்லி தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டப்பா, இந்த நம்பருக்கு கால் பண்ணு, என்னுடைய ஆசிரியர் அவரோடு நான் பேசணும். அப்போ காலையில் அதிகாலையில ஒரு போன் கால் எடுத்து அவர் அந்த ஆசிரியர் போன் பண்ணும் போது அவர் நம்பவே இல்லை. அமெரிக்கா ஜனாதிபதியாவது என்னோடு பேசுவதாவது என்று சொல்லி அவர் நம்பவில்லை. ஒரு முறை அல்ல, 6 முறை அவருக்கு போன் செய்யப்பட்டது. ஆனாலும் அவர் அதை நம்பவே இல்லை. அந்த வாத்தியாருடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஜனாதிபதி உங்களோட பேச விரும்புகிறாராம். அப்பதான் அவர் நம்பினார். 10 நிமிடம் அந்த ஜனாதிபதியோடு அந்த வாத்தியார் பேசி சந்தோஷமாய் இருக்கிறார். இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். அநேக நேரங்கள்ல அதை நம்ம நம்புவதில்லை, அதை நம்ம எடுத்துக்கொள்ளும். இந்த காலங்களில் இந்த 10ஆவது மாதத்தின் முதல் வாரத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் அநேக தேவ மனிதர்களோடு கர்த்தர் இருந்தார். அநேக தேவ மனிதர்களோடு கர்த்தர் இருந்தார் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவனர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கையை உயர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நன்மைகளை கட்டளையிட்டார். இன்றைக்கும் நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் தேவன் நமக்கு வச்சிருக்கிறதான பல ஆசீர்வாதங்களும் ஏராளமான காரியங்கள் நேரத்தில் இருந்தாலும் நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா கையை அசைச்சு ஆமென் என்று சொல்லுவாங்க. வேதத்துல வாசிக்கிறோம். கொஞ்சம் நாளாகும் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்பதற்கு அடையாளம் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். வாசிங்க 1 நாளாகும் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவரோடு இருந்தார். So David went on and became a great. அவன் நாளுக்கு நாள் மிகவும் பெரியவனானான். ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 26:13ல ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார் என்பதற்கு அடையாளம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவன் ஐஸ்வர்யனாகி மரவர விருத்தி அடைந்தான். மகா பெரியவனானான். காரணம் என்ன? ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். இதை யார் பார்த்தது? வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 28ஆம் வசனத்துல அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அப்ப இந்த 10வது மாதத்துல தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதுக்கு? உன்னை ஆசீர்வதிக்கும்படியா. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த அடையாளத்தை நீங்க காண்பீங்கப்பா. இந்த அடையாளத்தை நீங்க காண்பீங்கப்பா. ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து வாசிக்கிறோம். ஈசாயின் குடும்பத்துல
எட்டாவது நபரா பிறந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அவன் கொடுக்கப்பட்ட தொழில் என்ன, குடும்பத்தில் அவன் கொடுக்கப்பட்ட தொழில் என்ன, ஆடு வைக்கிறவன். இப்ப ஆடு வைக்கிறவனை சாதாரணமாக ஒருவரும் என்ன செய்வதில்லை, எண்ணுவதில்லை. ஆனால் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தாவீதோடு கர்த்தர் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஞான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தாவீதை ஒவ்வொரு நாளும் உயர்த்தினார். கைகளை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவருக்கு பெயருடைய சிறியவனை குழியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அப்ப இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை குறித்து ஆடுகள் பின்னாலே போய் கொண்டிருந்த சங்கீதம் 78 சங்கீதம் ஸ்தோத்திரம் 71 72 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே வாசிக்க முடியும். இல்லது வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இது ஒரு வசனத்திலே கவனிக்கிற 1 நாளாகமம் 12:22 வாசிக்கிறோம். ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்த பொழுது அவனோடு கூட ஒரு பலத்த சேனையை சேர்த்து விட்டதாக வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கல. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் சேனையை போல இது தனிமையாக இருந்தாலே வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த கட்டளையிட்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை வாஞ்சித்து ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? மழை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல உங்க குடும்பத்துல நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஓ சின்னவனை 1000ஆய் மாற்றுகிறவர், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர். அவருக்கு பட்சபாதம் கிடையாது. யாரெல்லாம் அவரோட கூட இருக்கிறாங்களோ, அவர் யார் கூட இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம கிடைக்கிற இரண்டாவது ஒரு பெரிய பிளஸிங் என்ன தெரியுமா? நம்மளை இந்த பூமியில சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவார். நம்மளை குறித்து நாமளே சாட்சி சொல்றதல்ல, மற்றவர்கள் நம்ம குறித்து நல்ல சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். எப்போ? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல சாட்சி சொல்லலாம். உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாட்சி சொல்லலாம். நீங்க இப்படி இருக்கிற ஏரியாவில் உங்களை வந்து நல்ல சாட்சி சொல்லுவாங்க. இது கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது நடக்கும். இதை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார், கண்டுகொள்ள உதவி செய்வார். தாவீதை குறித்தே வாசிக்கிறவர்கள், சவுல் ராஜாங்கத்தில் இருக்கிறான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார். அவனுக்கு ஆவியை கர்த்தர் எடுத்துக் கொண்டார். இப்ப வேற ஆவிகளே வந்திருக்கிறது, அவனை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அவன் சொல்லுகிறான், இந்த தேசத்திலே நன்கு வாசிக்கிறவர்கள் யார் இருக்கிறார்கள், எனக்கு விடுதலை தர வைக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்பொழுது சவுலுடைய வேலைக்காரன் ஒருவர் தாவீதை குறித்து சவுலிடத்தில் அறிக்கையிடுகிறான். அங்கே நான் வாசிக்கிறோம், அருமையான கர்த்தருடைய 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஓ அந்த தாவீதை குறித்து சவுலுடைய வேலைக்காரன் போய் சவுலிடத்திலே சொல்லுகிறதை கவனிக்கிறோம். வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தர்யம் உள்ளவன். அவன் சொல்றாங்க, கர்த்தர் அவரோடு இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, உங்க பிசினஸ்ல, நீங்க குடியிருக்கிற ஏரியாக்களில் மற்றவங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை பார்க்கணும். இந்த மாதத்துல கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறத இப்ப மற்றவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க பார்க்கட்டும். அவன் சொல்றான், சவுலுக்கு போய் தாவீதை பாருங்க, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் வாசிக்கிறதுல தேறினவன். ஒரு இடத்துல வேலை செய்யீங்கன்னா உங்களோட வேலை செய்யறவங்க உங்களை பார்த்து மேனேஜர் சொல்லும் போது
உங்களை பார்த்து நினைச்சதை சொல்லும் போது உங்க திறமைகளை குறித்து, உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை குறித்து, உங்களுக்கு இருக்கிற அறிவை குறித்து சொல்லணும். அங்கே பார்வோன் யோசேப்பை கண்ட பொழுது விதமாய் பார்க்கிறான். உன்னை போல விவேகம் உள்ளவன் வேறு யாரும் இல்லை, ஆகவே நீயே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீயே இரு என்று சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு ஏற்படுத்தப்பட்டான். அவன் இந்த புதிய மாதத்தில் கர்த்தரை செய்வார். யாக்கோபுடைய மாமா யாக்கோபை பார்த்து சொல்றான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். வித்தியாசம். இன்னைக்கு மருமகனை பார்த்து மாமனார் சொல்லணும், மருமகளை பார்த்து மாமி சொல்லணும், நீ என்னைக்கு என் வீட்டுல காலை வைத்திருக்கோ அன்னைக்கே கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாருமா. எப்படி இருக்காது? ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து லாபான் சொல்லுகிறார். லாபான் சொல்லுகிறார். ஆதியாகமம் 30:27 வாசிக்க வேண்டாம். அங்க லாபான் சொல்லுகிறார். என்ன சொல்லணும்? யோசேப்பை குறித்து போத்திபார் சொல்லுகிறான். இந்த யோசேப்பு அடிமையால் விற்கப்பட்டவன், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன். இந்த யோசேப்பு போத்திபாரை வீட்டுக்கு போகிறார். போத்திபார் பார்க்கிறான், யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அந்த போத்திபார் பார்த்து தண்டித்து இருக்கிற எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக்குறான். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், அவர் உங்களோடு கூட இருந்தார். உங்களுக்கு அநேக சாட்சி சொல்வார்கள். அல்லேலூயா. இந்த வாக்கியத்தை பெரும்படி ஜோபணும். உங்க ஏரியாவில், உங்க வீட்டுல, உங்க வீட்டுல, உங்க வீட்டுல இருந்தா அதெல்லாம் உங்க ஏரியாவில் சொல்லணும். உங்க மனைவியை கூப்பிட்டு ஹஸ்பண்டை பத்தி கேட்டா, ஹஸ்பண்டை வச்சுட்டு கேட்டா வித்தியாசமா சொல்லுவோம். ஏன்னா அவர் நம்மள ஒரு வீட்டுக்கு போனா நம்மளால இருக்க முடியாது. எந்த சமயத்தில், எந்த சமயத்தில் நல்ல சாட்சி சாட்சி சொல்ல, சாட்சி உலகம் ஏற்படுத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அந்தியோகிய பட்டணங்களில் ஊழியம் செய்தார்கள். அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை அங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல முதல் முறையாக கிறிஸ்தவன் என்ற பெயர் ஏற்படுத்தப்பட்டது. காரணம் என்ன? ஆண்டவர் அவரோடு இருந்தார். அந்த அந்தியோகிய பட்டணத்தில் இருக்கிற அநேக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்களுடைய காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். அப்ப இன்றைக்கு நாம ஒரு இடத்துல ஊழியம் செய்யணும்னா நம்மை பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கை கிறிஸ்துவண்டை திரும்ப வேண்டும். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து தகராறு. அப்ப அண்ணங்கார போய் தம்பிக்கு சூனியா வைக்கிறான். அந்த சூனியா பழிக்க மாட்டேங்குது. மந்திரவாதி கேட்கிறான், ஏன்பா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. உடனே அந்த மந்திரவாதி கேட்டானா, உன் தம்பி என்ன கிறிஸ்தவனா? அவன் சொன்னான், அவன் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன், அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இந்த மந்திரவாதி சொன்னான், ஒன்னும் பழிக்காது, ஒண்ணு என்ன செய்யாது, பழிக்காது. நான் சொல்லிதான் நல்ல சாட்சி, நல்ல சாட்சி. ஆண்டவர் நம்ம உலகத்தில் ஒன்று சொல்ல முடியாது. நெற்றி கத்துக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவர் இந்த வாக்கு தான் கொடுக்குறார். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாமளே ஒரு சில நேரத்தில் என்ன செய்யலாம்? நாமளே ஒரு நேரத்தில் அவன் எனக்கு துணி வச்சுட்டான், இவன் எனக்கு அதை வச்சுட்டான், எனக்கு மருந்து குத்துட்டான், சோறுல எதையோ வச்சுட்டான். கிறிஸ்தவ பிள்ளை வாயில வர்ற வார்த்தை கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்த அந்த சூழ்நிலையே வராது. சூழ்நிலை செய்ய அப்படி வந்தாலும் அதை நம்மளை தீட்டுப்படுத்த முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதிகளை செஞ்சே வச்சுட்டு போட்டுங்க. போன வாரத்தில் இந்த கெயிட்ல எனக்கு இல்லாம செஞ்சு கொண்டு போட்டு போயிருந்தான். கெயிட்ல சத்தியவாதிகள் சொன்னார், செஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. அது ஒன்று வராது. இயேசுவின் நாமத்தை அதை என்ன செய்யும்? எவன் வச்சாலும் அது அவனுக்கு திரும்பி போகும். இல்ல வச்சனை இங்கு வரும். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீ நமக்கு அதுதானே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வைராக்கியம், விசுவாசம் அதுவா இருக்கும். அதுவா மூன்றாவது, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் வேதம் சொல்லுது, அவர் நம்ம சரியான பாதையில வழி நடத்தி சொல்வார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார்,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். என் கண்ணை உண்மை வைத்து உனக்கு என்ன கொடுப்பேன்? ஆலோசனை கொடுப்பேன். ஆலோசனை கொடுப்பேன். 1720 ஆண்டுல அமெரிக்க தேசத்துல நியூ ஜெர்சி என்ற இடத்துல ஒரு சின்ன பட்டணம் இருந்ததாம். அந்த குட்லர் என்ற ஒரு சின்ன ஒரு கிராமம். அது ஒரு மலை கிராமம். அது வழியா தண்ணி ஓடிட்டு இருக்குமா. அதுல நல்ல போட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஒரு முறை அப்படி அந்த போட்ல பிரயாணம் பண்ணும் போது அந்த ஒரு பாறையில போட்டு பயங்கர விபத்து நடக்கும். அந்த போட்ல ஒரு ஊழியக்கார குடும்பமும் போச்சான். அநேகர் மறிச்சு போனாங்க. இந்த ஊழியக்கார குடும்பத்துல எல்லாரும் மறிச்சு போனாங்க. இவர் மாத்திரம் மறிக்கிறேன். அன்னைக்கு ரொம்ப வேதனை. எங்க குடும்பத்தை இப்படி ஒரு மரண அவஸ்தைக்குள்ள கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மேல பயங்கர கோபம் இருக்கு. இனி இந்த ஆண்டவரை பத்தி எங்கேயும் சொல்லக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இஷ்டப்படி வாழணும்னா அந்த காட்டுக்குள்ள அவர் நடந்து போகிறார். அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்து வீதியில நடந்து போகும்போது ஒருத்தர் ஓடி வந்து, ஐயா நாங்க உங்களை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறோம். உடனே அவர் கேட்டார், என்ன உனக்கு தெரியுமா? உங்களை எனக்கு தெரியாது, ஆனா நீங்க தான் இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னாங்க? உங்களை எனக்கு, ஆனா நீங்க தான் எங்களுக்கு இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஊழியக்காரன் எனக்கு நல்லா தெரியும். சொன்னாரா, என் பேர் தாமஸ், நான் தான் இந்த போட்டுல இந்த மாணவி. எனக்கு படிப்பறிவு கிடையாது. என் மனைவி கொஞ்சம் படிச்சிருக்கலாம். அப்பப்போ வேதத்தை பத்தி எனக்கு சொல்லி தரலாம். இந்த ஆண்டவரை பத்தி அறிஞருக்கு ரொம்ப ஆசை. இந்த கிராமத்துல நாங்களே ஒரு கோயிலை கட்டிருக்கோம். நான் தான் அதுக்கு ஊழியக்காரன், நான் தான் பாஸ்டர். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா நான் தான் பாஸ்டர். எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு ஆண்டவருக்கு நாங்க பல வருஷமா ஜெபம் பண்றோம். 20 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்றிருக்காரு. சொன்னாரு, நீ காலையில இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும், அங்க இருந்து ஒரு மனுஷன் வருவான், அவன்தான் என்ன உனக்கு அழிப்பான்னு ஆண்டவர் இந்த காலையில சொன்னாரு. அதனால உங்களுக்காக தான் நான் காத்திருக்கேன். நீனெல்லாம் உங்களுக்காக தான் குறிச்சு வச்சிருக்கிறோம். வாங்க, எங்களை விட்டு தயவு செய்து போயிடாதீங்க. அப்பதான் அந்த ஊழியக்காரன் நினைச்சானா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை சரியான பாதை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கைகளை நீட்டி ஆமே என்று சொல்லுவோம். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை தவறான பாதை நடத்த மாட்டார். அவர் சரியான பாதை நடத்தி கொண்டு போவார். அவருடைய வழி சுழல் காற்றிலும் இருக்கிறது. அவருடைய வழி கண்ணீரின் பாதையிலும் இருக்கிறது. அவருடைய வழி சோதனைகளிலும் வேதனைகளிலும் சோதனை சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையின் தனிமையிலும் கைவிடப்பட்ட நேரங்களிலும் அவருடைய வழியை கற்று நமக்கு காட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், அவன் வழி நடத்துவேன். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து திரும்பி போகிறான். பாகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறோம். பாகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் மனம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. வேதத்தை வச்சு எழுதி நிற்போமா? இந்த காலவெளியில எந்த சூழ்நிலையோடு வந்திருக்கிறது என்பது நான் அறியேன். ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை பார்த்து வாக்கு பண்ணின தேவன் இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததியாயிருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையை கண்டும், உங்கள் வியாதியின் பலவீனத்தை கண்டும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான சூழ்நிலைகளை கண்டும் நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பற்றி சொல்றார், I am with you, I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சகோதரன், சகோதரி, மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் உன்னோடு இருந்தார். எதற்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சாட்சி உள்ள ஒரு மகனாக இந்த பூமியில நிறுத்தும்படி அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய சொந்த பந்தங்கள், உனக்கு விரோதமாய் எழுப்புகிறவங்க எல்லாம் உன்னோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சீக்கிரத்தில் அது நடக்கும், சீக்கிரத்தில் அது நடக்கும். உனக்கு விரோதமாய் எதை என்ன செய்ய நினைச்சாலும் அது உன்னை தொடவே தொடாது. அது
உன்னை தொடவே தொடாது. வைத்தவன் ஒரு நாள் வருவான், உன்னோடு உன் தேவன் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்வான். ஓ, கர்த்தருடைய சரியான வழியை நடத்தி கொண்டு போகிறான். சுழல் காற்றிலே வழி சித்தம் விளங்குகிற ஒன்றாக இருக்கிறது. ஓ ரக்கா சந்தரபா, வயத்திறந்து கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணி அன்றுவரை நீங்க எங்களோடு இருக்கிறத எங்களோடு கூட இருக்கிறவங்க கண்டு கொள்ளலையா? அன்னைக்கு ஈசாக்கோடு இருந்தத உங்க சத்துரு கண்டு கொண்டாயா? யோசேப்போடு இருக்கிறத அந்த போர்த்திமால் கண்டு வந்தாயா? அதனால அவங்களை விடலையா. இன்னைக்கு உன்னோடு இருக்கிறத மற்றவர்கள் காண்படி கர்த்தர் உதவி செய்வார். அதற்கு தான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாத. ஆபத்து வருது, பஞ்சம் வருது, நான் எதிர்காலம் என்ன ஆகுதோன்னு கவலைப்படாத. எல்லாத்தையும் பொறுப்படுகிற தேவன், சகலவற்றிலும் உங்களை நன்மையாய் நடத்துகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் தனிமையா இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், பயப்படாதீங்க. நீங்க கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை தனிமையா இருக்க விடமாட்டார். இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவாராக. பரிசுத்தரே, இந்த வார்த்தையினால் உங்கள் ஜனத்தை தேற்று ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எழுப்பி பரலோக பிதாவே. கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தர்